Good morning students. நான் வீரகுமார் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாப்டர் 2ல நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்தோம். இந்த நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் நம்பர் பிட்னா என்ன, பைட்னா என்ன, கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட்டை பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு படிச்சிருந்தோம். என்னென்ன நம்பர் சிஸ்டம் சொல்லியிருந்தோம்? டெசிமல் நம்பர் சிஸ்டம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்னு டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் நம்ம படிச்சிருந்தோம். இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒன் நம்பர் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த டெசிமல் டு பைனரி, டெசிமல் நம்பர் அப்படின்னா என்ன, எதுலேருந்து எது வரைன்னு சொல்லியிருக்கோம், 0லேருந்து 9 வரையும் அதோட பேஸ் வேல்யூ அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா 0 1 அதோட பேஸ் வேல்யூ 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஜென்ரலி 2 மெத்தட், அதாவது டெசிமல் டு பைனரியா மாத்துறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு டெசிமல் டு பைனரி ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஒரு மெத்தட் என்னன்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2, திரும்ப திரும்ப 2ஆல வகுக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளை பாருங்க, convert 65 base 10. என்ன சார் பேஸ் 10? அப்போ இது என்ன நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 பேஸ் இருந்ததுன்னா அதோட நம்பர் டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்டு ஈக்குவலன்ட் பைனரி, இதை என்னவா மாற்ற சொல்றாங்க, பைனரியா மாற்ற சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 65. அது என்ன நம்பர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட பேஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பேஸ் 10 இருந்தால் அது என்ன நம்பர்? டெசிமல் நம்பர். அதுக்கு ஈக்குவலன் பைனரி நம்பர். பைனரி நம்பர் அப்படின்னா 0 1 அதோட பேஸ் 2. அப்போ என்ன நம்பரா மாத்த போறோமோ அந்த பேஸ் நம்பரால ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பீட்டடா 2ஆல வகுத்துக்கிட்டே வரணும். ஏன் 2ஆல வகுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பரா மாத்த போறோம் அதோட பேஸ் நம்பர் தான் 2 அப்படிங்கிறது. அப்போ 65 2ஆல டிவைட் பண்ணோம்னா 32 கிடைக்குது. ரிமைண்டர் என்ன சார்? அந்த ரிமைண்டர் பக்கத்தில் எழுதிக்கிட்டே வாங்க. 32 into 2 64. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 1 பக்கத்தில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 32ல எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 2 இருக்கு. ரிமைண்டர் இல்லை, அதனால 0ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 16 டிவைட் பண்ணி பாருங்க. 16 டிவைட் பண்ணீங்கன்னா 8. 8 into 2 16, ரிமைண்டர் 0. 4 into 2 8, ரிமைண்டர் 0. 2 into 2 4, ரிமைண்டர் 0. 1 into 2 2, ரிமைண்டர் 0. அப்போ இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னு பேரு. கீழே லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, அதான் எல்எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா, இது எம்எஸ்பி. எம்எஸ்பினா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அப்படின்னு பேரு. அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டையும் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல இருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுக்கு நம்ம எழுதணும். கீழே இருந்து எழுதிட்டு போகணும். 1 0 0 0 0 0 1 பேஸ் 2. அப்போ 65ஓட பைனரி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000001 அப்படிங்கிறது தான் 65ஓட பைனரி நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நானா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தில் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ல 1920 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டெசிமல் நம்பர். இதை என்னவா மாற்ற போறோம்? பைனரியா மாற்ற போறோம். 1920. அப்போ 1920 பார்த்துட்டு இதில் வந்து 1 டிவைட் பண்ண முடியாது, அதனால 19 எடுத்துக்கிட்டோம். 19ல் எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 2s are 18, பேலன்ஸ் 1. அந்த 1 வந்து இங்கே 12 ஆகும். 12ல் எத்தனை 6 2 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2s are 12, ரிமைண்டர் 0. அப்போ அடுத்து 0 இருக்கு, அந்த 0 அப்படியே இறக்கிட்டோம். பேலன்ஸ் இல்லை, 0 போட்டோம். அடுத்து 960 டிவைட் பண்ணி பாருங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் சார் 2ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா பைனரியோட பேஸ் நம்பரால டிவைட் பண்ணணும், ஏன்னா பைனரியா நம்ம மாத்துறதுனால. அடுத்து 4 2s are 8, பேலன்ஸ் 1. 16 8 2s are 16, பேலன்ஸ் 0. அந்த 0 அப்படியே இறக்கிட்டோம். பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் வந்து 0. அடுத்து 480 டிவைட் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 0 அப்படியே இறக்கிட்டோம். பேலன்ஸு 0. அடுத்து 240 பாருங்க. 1 2s are 2, 2 2s are 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படியே இறக்கிட்டோம். அப்போ என்ன கிடைக்குது? பேலன்ஸ் 0. அடுத்து 6 2s are 12,
ஜீரோ அப்படியே இறக்கிட்டோம், ரிமைண்டர் ஜீரோ. 30 அதாவது 60ல் எத்தனை டூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டூஸ் இருக்குது, ரிமைண்டர் ஜீரோ. 30ல் எத்தனை டூஸ் இருக்குன்னா 15 டூஸ் இருக்குது, ரிமைண்டர் ஜீரோ. அடுத்து 15ல் எத்தனை டூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டூஸ் இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்கும். 7 2s are 14, பேலன்ஸ் என்ன 1. அப்போ 1 பக்கத்தில் எழுதிட்டோம். அடுத்து 7ல் எத்தனை டூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டூஸ் இருக்குது. அப்போ 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ 7ல் வந்து 3 டூஸ் இருக்குது, 3 2s are 6, பேலன்ஸ் 1, அதை ரிமைண்டர் 1 எழுதிட்டோம். 3ல் எத்தனை டூஸ் இருக்குன்னா 1 2 தான் இருக்குது, ரிமைண்டர் 1. அப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அப்போ அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், இங்கே இருக்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லேருந்து எழுதுங்க, அதான் அம்புக்குறி போட்டுருங்க. 1 1 1 1 0 0 0 0 0 0 0, அதோட பேஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் பாருங்க, 255. இந்த 255 பேஸ் 10ன்னு கொடுத்ததுனால அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதையும் பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ 255 டிவைட் பண்ணிங்கன்னா 127 கிடைக்கும். 127 2s are 244. அப்போ 244ல் ரிமைண்டர் என்ன இருக்குது 1 இருக்குது, அப்போ 1 எழுதிட்டோம். அப்போ 127 டிவைட் பண்ணா 63 2s are 126. அப்போ ரிமைண்டர் 1 இருக்குது, அந்த 1 பக்கத்தில் எழுதிக்கிட்டோம். அடுத்து 63ல் 31 2s are 62, ரிமைண்டர் 1 இருக்குது, பக்கத்தில் எழுதிக்கிட்டோம். அடுத்து 15 2s are 30, ரிமைண்டர் 1 இருக்குது, பக்கத்தில் எழுதிக்கிட்டோம். அடுத்து 7 2s are 1 14, ரிமைண்டர் 1 இருக்குது, 1 எழுதிட்டோம். அடுத்து 3 2s are 6, ரிமைண்டர் 1 இருக்குது, 1 எழுதிட்டோம். 1 2s are 1 2, ரிமைண்டர் 1 இருக்குது, 1 எழுதிட்டோம். அப்போ எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வரிசையாக எழுதிடும். அப்போ 8 1 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டோம், பக்கத்தில் பேஸ் 2ன்னு போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பைனரி நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 126. இப்போ 126 அப்படிங்கிற நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? அதோட பேஸ் வந்து 10 இருக்கிறதுனால அது என்ன நம்பர் டெசிமல் நம்பர். அந்த டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறோம். 126 வந்து டிவைட் பண்ணோம்னா 63 2s are 126, ரிமைண்டர் வந்து இல்லை, அதனால 0ன்னு எழுதிட்டோம். அடுத்து வந்து 31 2s are 62, ரிமைண்டர் வந்து 1. 15 2s are 30, ரிமைண்டர் 1. 7 2s are 14, ரிமைண்டர் 1. 3 2s are 6, ரிமைண்டர் 1. 1 2s are 2, ரிமைண்டர் 1. அப்போ இங்கேருந்து லீஸ்ட் மோஸ்ட்லேருந்து எழுதுங்க 1 1 1 1 1 1 0 அப்படின்னு எழுதிட்டோம். இது என்ன நம்பர்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இது ரொம்ப ஈஸி மெத்தட். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று என்னென்னா அந்த வேல்யூவால் டிவைட் பண்ண முடியலை அப்படின்னா 0 அடுத்த வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா 0 சேர்த்துக்கிறோம். இதுதான் நம்ம இதில் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, மெத்தட் 2. இந்த மெத்தட் 2ங்கிறது சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட். கேட்கும்போதே கேட்பான் டிவைடட் பை மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சம் ஆஃப் பவர் ஆஃப் 2 மெத்தட் அப்படிங்கிறதுல ஈஸி மெத்தட் தான் இதுவும். பாருங்க, இந்த டெசிமல் நம்பர் the converted into binary number adding sub power of 2 method, adding the need to obtain total value of the number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. find largest power of 2 at smaller than equal to 65. எந்த நம்பருக்கு நம்ம பவர் ஆஃப் சம் ஆஃப் பவர் ஆஃப் மெத்தட் பார்க்க போறோம்னா 65க்கு தான். அந்த 65ஓட ஸ்மாலர் than or ஈக்குவல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4 இது மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இந்த இருக்கு பாருங்க பவர் ஆஃப் 2. அப்போ ஃபர்ஸ்ட் 2 power 0 1, 2 power 1 2, 4 8 16 32 64. இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், வரிசையை நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி 2 இது வந்து எப்படி சார் 1 கிடச்சிச்சு? 2 power 0 என்னது 1, எனிதிங் பவர் 0 1. 2 power 1 2, 2 power 2 2 into 2 4. அடுத்து 2 power 3னா 3 2னா 2 into 2 4, 4 into 2 8, 4 2னா 8 into 2 16, 5 2னா 16 into 32, 6 2னா 32 into 2 64. இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். அந்த ஸ்மாலர் மெத்தட் அப்படிங்கும்போது அப்போ 65ல் ஸ்மாலர் தென் 64னா என்ன இருக்கும் பிட்டு? ஒரு பிட்டு மைனஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? ஒரு பிட்டு தான் மிச்சப்படும். அப்போது இந்த மைனஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. 65ல் 64 ஒரிஜினல் நம்பரோட மல்டிப்ளை மைனஸ் பண்ணும்போது 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு 64க்கு அப்புறம் என்னது 32 இதான் இங்கே இருக்குது. அப்போ 32 கிரேட்டர் தான் ரிமைண்டர் வேல்யூவா அப்படின்னு பார்க்குது, இல்லை. அப்போ 0 சேர்த்துக்க. அடுத்து 16 கிரேட்டர் தான் ரிமைனிங் டோட்டலா அப்படின்னு பார்க்குது, அப்போவும் அந்த 1ங்கிறது வராது, அதனால அப்போ 0 சேர்த்துக்க.
அடுத்து 8 கிரேட்டர் தான் ரிமைனிங் டோட்டலா. ரிமைனிங் டோட்டல் 1 தானே இருக்கு. அப்போ 34 அப்படிங்கிறது 32 அப்படிங்கிறது அந்த 1 விட பெரிய நம்பர். 16ங்கிறது 1 விட பெரிய நம்பர். அப்போ 1 விட பெரிய நம்பரா இருந்தா என்ன பண்ணிக்கிட்டே வந்துடணும், 0 சேர்த்துக்கிட்டே வந்துடணும். அப்போ 8 அதுவும் 0, 4 அதுவும் 1 வந்து 4 விட கிரேட்டர் தானே, அப்போ அதுவும் 0, 2 அது 1 விட கிரேட்டர் தான், அப்பவும் என்னதான் 0. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கு 1. அப்போ 1 - 1 ஈக்குவல் டு 0. அப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருந்து எழுதிட்டு வந்துருங்க. மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிச்சு 1, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து லாஸ்ட்டாக என்ன கிடைச்சிச்சு 1 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த சம் ஆஃப் பவர் ஆஃப் மெத்தட். இந்த மெத்தடை இப்படியும் போடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல 65 - 64 1 கிடைச்சது பார்த்தீங்களா, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் 1 - 1 0 கிடைச்சது. அப்போ இது அப்படியே பவர் ஆஃப் மெத்தட்ல நம்ம எழுதிக்கலாம். எதுல இருந்துன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. இது ஏன் சார் இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் 16 18 இருக்குன்னா 2 பவர் 3யோட வேல்யூ இதான், 2 பவர் 4ஓட வேல்யூ இதான். அதனால தான் இந்த வேல்யூ அங்கே டைரக்டாக போட்டாங்க. அப்போது 64க்கு நேராக ஒரு 1, அடுத்து 1க்கு நேராக 1, மற்ற இடத்துல என்ன பண்ணிடுங்க 0 சேர்த்துருங்க. இது நம்ம இந்த மெத்தடை நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் பார்க்க போறோம். இப்போ டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் நம்பர்னாவே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 0லேருந்து 9 வரையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட பேஸ் வந்து 10. அப்போ ஆக்டல் நம்பர்னா 0லேருந்து 7 வரையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8 எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது சேம் எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பைனரி நம்பர் கன்வெர்ட் பண்ண மாதிரி தான். இப்போ 65 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். 65 அப்படிங்கிறது என்ன நம்பர், டெசிமல் நம்பர். எப்படி கண்டுபிடிச்சோம், அதோட பேஸ் 10. அப்போ 65 8ஆல டிவைட் பண்ணுங்க. 8 ஆர் 64, ரிமைண்டர் 1. அடுத்து 1 8 ஆர் 8, ரிமைண்டர் 0. அப்போ மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் எழுது. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து 1, அதே மாதிரி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் 1 தான். அப்போ 101 அதோட பேஸ் 8. எதோட வேல்யூ, இது ஆன்சர் 65 அப்படிங்கிற டெசிமல் நம்பரோட ஆன்சர். அடுத்து நம்ம ஒரு 2 சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. 1920 அப்படிங்கிறது 1920 அப்படியே 8ஆல டிவைட் பண்ணுங்க. இது டெசிமல் நம்பர், இது ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண போறோம். 8ஆல டிவைட் பண்ணுங்க. 2 8 ஆர் 16, ரிமைண்டர் என்ன இருக்கும் 3 இருக்கும். அதுல 4 8 ஆர் என்னது 32, பேலன்ஸ் ரிமைண்டர் அங்க மேல 0 இருக்கிறதுனால அப்படியே 0 இறக்கிருங்க, ரிமைண்டர் 0. அடுத்து இதை 8ஆல டிவைட் பண்ணினா 3 8 ஆர் 24, அப்படியே 0 கீழே இறக்கிருங்க, ரிமைண்டர் 0. அடுத்து இதுல எத்தனை 8 இருக்குன்னா எத்தனை இருக்கு, எத்தனை 8 இருக்கு பார்த்தீங்கன்னா 30ல 3 8 ஆர் 24, ரிமைண்டர் வந்து 6. அப்போ மோஸ்ட்லேருந்து லீஸ்ட்டுக்கு எழுது 3600. இது ஆன்சர். அடுத்து 255க்கு ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 255 அப்படிங்கிறது டெசிமல் நம்பர். எப்படி, அதோட பேஸ் 10 இருக்கு. அப்போ 255 டிவைட் பண்ண 31 ஆர் அதாவது 3 into 7 என்ன கிடைக்கும், 3 into 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, ரிமைண்டர் 1. அப்போ 15ல எத்தனை இது இருக்கு 7 8 இருக்குன்னா ஒரு 1 8 ஆர் 8, ரிமைண்டர் 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31ல எத்தனை 8 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 8 ஆர் 24, ரிமைண்டர் 7. அப்போ லீஸ்ட் மோஸ்ட்லேருந்து லீஸ்ட்டுக்கு எழுது 377 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். அதே சேம் மெத்தட் தான். இது டிவிசிபிள் பை 16. அப்போ 2ங்கிற மாதிரி ரிப்பீட்டட் டிவிசிபிள் பை 16. அப்போ டெசிமல் அப்படிங்கிறது 0லேருந்து 9 வரையும், ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது 0லேருந்து 9, A 10 equals are A, 11 equals are B, 12 equals are C, 13 equals are D, 14 equals are E, 15 equals are F. இந்த டேபிளை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த டேபிளில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 0லேருந்து 9 வரையும் எல்லாருக்குமே தெரியும். இதில் எதை மட்டும் நம்ம அடிஷ்னலாக படிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஈக்குவல் A, 11க்கு ஈக்குவல் B, 12க்கு C, 13க்கு D, 14க்கு E, 15க்கு F. அப்போது கன்வெர்ட் 31 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கன்வர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 31 டிவைட் பண்ணுங்க. 31ல எத்தனை 16 இருக்கு, 116 ஆர் 16,
ரிமைண்டர் 15. அப்போ 15 ஒன்றுங்கிறது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட், 15ங்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட். அப்போ 15 நம்ம எழுத முடியுமா? முடியாது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1F. 15க்கு ஈக்குவல் என்ன இருக்கு? 15க்கு ஈக்குவல் இங்கே பாருங்க, 15க்கு நேராக ஈக்குவல் என்ன இருக்குன்னா எஃப்னு இருக்கும். அப்போ இந்த எஃப் தான் அதோட வேல்யூ, எஃப்னு எழுதிடும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸாம்பிள் பாரு, 1920 இதை வச்சுக்கோங்க. இதை 16 அதாவது ஹெக்ஸாடெசிமலாக மாற்ற போகிறோம். 1920 ஹெக்ஸாடெசிமலாக மாற்றினீங்கன்னா என்ன இருக்கும்? டிவைட் பண்ணுங்க, 16 டிவைட் பண்ணா 116 ஆர் 16, ரிமைண்டர் 3. 3ல எத்தனை 16? 216 ஆர் 32, ரிமைண்டர் அப்படியே பேலன்ஸ் இல்லை, 0 அப்படியே இறக்கிக்கோங்க, பேலன்ஸ் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 16ல 7 16 ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112, ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ 780. அடுத்து 255 டிவைட் பண்ணுங்க, மோஸ்ட்லேருந்து லீஸ்ட் கழிக்கிறோம். 255 அப்படிங்கிறது இன்னொரு சம். அந்த சம்மை பாருங்க, 16 டிவைட் பண்ணானா 15 16, அதாவது 15 × 16 என்ன கிடைக்குன்னா 240 கிடைக்குமா? பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும். அப்போ 15க்கு ஈக்குவல் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப், ரிமைண்டர் 15 கிடைச்சிருக்கு, அதுக்கு ஈக்குவல் வந்து எஃப். அப்போ எஃப் அதோட பேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. இப்போ நம்ம எல்லாமே இன்டிஜர் நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுக்குறாங்க, புள்ளி வச்ச நம்பர் கொடுக்குறாங்க. அப்போது ஃப்ராக்ஷனல் நம்பர் இருந்ததுன்னா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃப்ராக்ஷனல் நம்பர், கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் நம்பர், கொடுக்குற நம்பர் வந்து ஃப்ராக்ஷனல் டெசிமல் நம்பராக இருந்தால் அதை எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த டாப்பிக்கில் பார்க்கணும். அடுத்து தி மெத்தட் டு ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2. அதில் என்ன பண்ணோம், ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னா அதாவது நார்மல் பார்ட் முழு எண், அப்படி இன்டிஜர் பார்ட் அப்படின்னா டிவிஷன் பண்ணோம். அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப் 1, the multiply the decimal fraction. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃப்ராக்ஷனை என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதில் நோட் த இன்டிஜர் பார்ட், இன்டிஜர் பார்ட் எய்தர் 0 ஆர் 1. இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இன்டிஜர் பார்ட்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 கிடைக்கும் அல்லது 1 கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாரு, த டிஸ்கார்ட் த இன்டிஜர் பார்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராடக்ட். அப்போ எதை மட்டும் எடுத்து விட்டுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பார்ட், அதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடு. த மல்டிப்ளை த ஃப்ராக்ஷனல் பார்ட் த ப்ரீவியஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2. முன்னாடி இருக்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே பாருங்க, நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வேல்யூ வந்து 0.2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ 0.2 அப்படிங்கிறது 0ங்கிறது இன்டிஜர் பார்ட்டு, 0.2ங்கிறது ஃப்ராக்ஷனல் பார்ட். அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட் இருந்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.4. அப்போ 0.4ங்கிறது அப்போ எதை விட்டுரு, இதில் ஒரு இன்டிஜர் பார்ட் 0 ஆர் 1 கிடைக்கும். அந்த 0ன்னு கிடைச்சதுன்னா 0 எடுத்து பக்கத்தில் எழுதிக்க. இப்போ இங்கே 0 கிடைக்குது, அதை பக்கத்தில் நம்ம எழுதிட்டோம் இன்டிஜர் பார்ட்டை. சரிங்களா? அடுத்து 0.4 இருக்கு பார்த்தீங்களா, அப்போ 0.4 × 2. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0.8 கிடைக்கும். அப்போ 0.8ங்கும் போது இன்டிஜர் பார்ட்டை எடுத்து பக்கத்தில் எழுதிரு, என்னது 0, மிச்சம் என்ன இருக்கும் 0.8 இருக்கும். அப்போ 0.8 × 2 அப்படின்னு பார்க்கும்போது 1.6. அப்போ 1.6னா இன்டிஜர் பார்ட்டை எழுதிடுவேன், 1 நம்ம இங்கே எழுதிட்டோம், 0.6 இருக்கும். அப்போ 0.6 அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போ எதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் பார்ட் அப்படிங்கிறத டிஸ்ட்ராய் பண்ணிரு அப்படிங்கிறாங்க. த ரிசல்டிங் த இன்டிஜர் பார்ட் ஃபார்ம் த சீக்வன்ஸ் ஆஃப் 0 1 become the binary equivalent of decimal fraction. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 0 1 0 1 0 1 அப்படிங்கிறதா கிடைச்சிக்கிட்டே வருது. இதுதான் இதோட இது அப்படின்னு சொல்கிறாங்க. The final and answer return the first integer part obtained the last integer part of obtained. ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட்லேருந்து லாஸ்ட் இன்டிஜர், ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து. ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இது நம்ம கீழே இருந்து மேலே போகும். எதில் இன்டிஜர் பார்ட் அப்படிங்கும்போது கீழேருந்து மேலே போகணும், இது இங்கேருந்து வரணும், மேலேருந்து கீழே வரணும். அதான் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் டு லாஸ்ட் இன்டிஜர் அப்டைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃப்ராக்ஷனல் ரிப்பீட் த ப்ராடக்ட் இஸ் சேம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதே மாதிரி தான் ஃப்ராக்ஷனல் அந்த ஸ்டெப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ கடைசி வரையும் ரிப்பீட் ஆகலை. இப்போ
6 into 2 1.2. அப்போ 1 எடுத்துட்டோம், மிச்சம் 0.2, 0.2 to 4 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதோட ரிசல்ட் வந்து இன்ஃபைனட்டாக போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டு அதோட ஆன்சரை எடுத்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 0.00110011 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால இதோட ரிசல்ட்டை நம்ம அதோட முடிச்சுக்கலாம். இதோட என்னென்ன கன்வர்ஷன் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் இதோட புக் பேக்ல எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே புக் பேக்ல இருக்கிறத செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன கன்வர்ஷன் பார்த்தோம், டெசிமல் டு பைனரி பார்த்தோம், டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம், டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் பார்த்தோம். இதுல சம் ஆஃப் பவர் ஆஃப் மெத்தட் டெசிமல் டு பைனரி பார்த்தோம். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டில் ஒரு நோட் போட்டு எழுதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக். கொஞ்சம் மாறினா கூட இதோட ஆன்சர் என்ன பண்ணும், அப்படியே மாறி போகும். கொஞ்சம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பேலன்ஸ் இருக்க கன்வர்ஷனை பற்றி படிக்கலாம். இதோட இந்த டாபிக் நமக்கு முடியுது. இந்த டாபிக் நம்ம இந்த கிளாஸ் முடியுது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த சம்மை பொறுத்தவரையும் கொஞ்சம் எல்லாமே கவனிச்சா மட்டும்தான் தெரியும். ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் சில நேரங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, தேங்க்யூ. நல்லா கவனிங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.